Hi all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற question, show that for any integer n square minus n is divisible by 2 and n power 5 minus n is divisible by 30. ஸோ நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க n square minus n and n power 5 minus n. ஸோ n square minus n அப்படின்ற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம 2 ஆல் டிவிசிபிள்னு ப்ரூவ் பண்ணணும். n power 5 minus n வந்து 30 ஆல் டிவிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன், n square minus n. ஸோ இது divisible by 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, நான் n வந்து காமனாக வெளில எடுத்துடுறேன். ஸோ இட் வில் பிகம் n into n minus 1. இந்த n into n minus 1 அப்படின்றது என்ன? கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். லைக் இப்போ நம்ம n minus 1 into n அப்படின்னு எழுதணும்னா இது கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். கரெக்டாக ஒரு வேல்யூ இருக்குது, அதோட ப்ரீவியஸ் வேல்யூ -1 போட்டால் அதோட ப்ரீவியஸ் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ தீஸ் ஆர் டூ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பை அ தியரம் தட் த ப்ராடக்ட் ஆஃப் n கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை n. ஸோ அந்த தியரம் படி பை த தியரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தியரம் எழுதணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் n consecutive integers is divisible by n. So இந்த தியரம் வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, the product of two consecutive integers is divisible by 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். இப்போ n is equal to 2 நீங்க போட்டிங்கன்னா என்ன வரும்? n minus 1 is 1 and then n is 2. அப்போ இது ரெண்டு consecutive integers. So we can say that the product of these two consecutive integers is divisible by 2. Hence n square minus n is divisible by 2. Okay. Product of three consecutive integers என்ன? Divisible by 3. Product of four consecutive integers divisible by 4. So இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஈக்குவேஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் n power 5 minus n. ஸோ இட் இஸ் divisible by 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நான் 30 எப்படி எடுத்துக்க போகிறேன்னா 6 and 5 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? 6 வந்து இப்போ 6 ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 5 ஆலையும் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 into 5 is 30. ஸோ ஆப்வியஸாக அது 30 ஆலையும் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் பை 6ன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். டிவிசிபிள் பை 6 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிவிசிபிள் பை 2 அண்ட் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த n power 5 minus 1 n காமனாக வெளில எடுத்திங்கன்னா இட் இஸ் n power 4 minus 1. இப்போ இந்த n power 4 minus 1 நம்ம ஆக்சுவலி எப்படி எழுதலாம்? நமக்கு ஆல்ரெடி சின்ன கிளாஸில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். a square minus b square. இந்த ஃபார்முலா is equal to a plus b a minus b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். கரெக்டா? ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ n power 4 minus 1 அப்படின்னா இட் இஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்றது தான். ஸோ அதை நான் எப்படி எழுதலாம்? n இன்டூ n ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ n ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு நான் எழுதலாம். மறுபடியும் இந்த n ஸ்கொயர் மைனஸ் 1 நான் இந்த ஃபார்முலா வச்சு பிரிக்கலாம். n இன்டூ n ப்ளஸ் 1 n மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? n மைனஸ் 1 இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ n ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ இந்த மூணு வேல்யூஸ் என்னது? 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். இந்த ரெண்டு வேல்யூ என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ பை திஸ் தியரம், ஸோ இந்த தியரம் நம்ம இங்கே மறுபடியும் எழுதிட்டு ஹென்ஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை 2 and 3. அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 6. கரெக்டா? இப்போ இது ஃபுல்லாக தான் எக்ஸ்பிரஷன். அதில் ஒரு வேல்யூ வந்து ஒரு பார்ட் ஆஃப் தட் எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு 2 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா அப்போ இந்த மொத்த வேல்யூவுமே நம்ம டிவைட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் n கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை n. ஸோ இந்த பார்ட்டை நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபுல் பார்ட்டை நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னு எடுத்துக்கிறோம்.
So since this is divisible by 2, the whole term is divisible by 2. Since this is divisible by 3, the whole term is divisible by 3. So இது ரெண்டுமே வந்து 2 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆகுறதுனால the whole term is divisible by 6 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறோம். இப்போ to prove the divisibility by 5, இப்போ 5 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா n power 5 minus n, ஓகேவா? இதை நம்ம ஆல்ரெடி இப்படி இந்த n வெளில எடுத்து இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம்ல, இந்த மாதிரியே நம்ம எழுதிக்கலாம். n into n plus 1 n minus 1 into n square plus 1 அப்படின்னே நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த n square plus 1 தான் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி எழுத போறோம். 1 எப்படி எழுதலாம்னா minus 4 plus 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத போறேன். minus 4 and plus 5 is equal to plus 1, கரெக்டா? ஸோ அந்த 1 நான் வந்து இந்த minus 4 and plus 5ன்னு பிரிக்க போறேன். ஸோ n into n plus 1 n minus 1 into n square minus 4 plus 5. ஓகேயா? ஸோ இப்போ n square minus 4 அப்படின்றத எப்படி எழுதலாம்? n square minus 2 squareன்னு எழுதலாம். அப்போ n square minus 2 square எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலா வச்சு n plus 2 n minus 2ன்னு எழுதலாம். ஸோ n into n plus 1 into n minus 1 n plus 2 n minus 2 plus 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது எல்லாத்தையும் இந்த ஹோல் டேர்மால மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ n into n plus 1 n minus 1, அப்போ இந்த ஃபுல் டேர்மோட இது மல்டிப்ளை ஆகுதுன்னா n plus 2 n minus 2ன்னு வரும். இப்போ 5ஓட இந்த டேர்ம் மல்டிப்ளை ஆகுது, அப்போ பிளஸ் 5 into n plus 1 into n minus 1. அப்போ இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனில் நம்மளோட செகண்ட் டேர்ம் இஸ் டிவிசிபிள் பை 5, ஏன்னா இங்கே 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ செகண்ட் டேர்ம் இஸ் டிவிசிபிள் பை 5. பட் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம இப்போ டிவிசிபிள் பை 5ஆ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போது இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா n minus 2 n minus 1 into n plus 1 and n plus 2. ஓகேவா? இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இது என்னது ஆக்சுவலி? ப்ராடக்ட் ஆஃப் 5 consecutive numbers. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் n consecutive integers is divisible by n அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 5 consecutive integers is divisible by 5. ஆல்ரெடி நம்மளோட செகண்ட் டேர்ம் is divisible by 5 and our first term by the theorem is divisible by 5. ஸோ மொத்தமாகவே இந்த whole expression is divisible by 5. அப்போ n power 5 minus n is divisible by 5. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா n power 5 minus n is divisible by 6 and it is divisible by 5. அப்போ 6 into 5 என்னது? 30. கரெக்டா? Hence n power 5 minus n is divisible by 30. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.